ஒரு திருமணம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதை ஏற்கிறோம் புறக்கணிக்கிறோம், அது அந்த குடும்ப விஷயம். ஆனால் அந்த பையனை கொலை செய்கிற அளவுக்கு போகிறது அப்படிங்கிறது கட்டாயமாக அது குடும்ப பிரச்சனையை மட்டுமே முடியும். அங்கே தான் அது சமுதாய பிரச்சனையாக மாறும். இப்போ இந்த பெரியார் மண்ணில் ஒரு 60 ஆண்டு திராவிட ஆட்சியில் எதை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற கேள்வி. அப்போ இந்த சிவில் சொசைட்டியில் இது நடக்குது அப்படின்னா, அதுவும் 60 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு நடக்குதுன்னா அதற்கு நீங்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லைன்னா நல்லதுக்கு மட்டும் இப்படி பொறுப்பு இருக்க முடியும். காலனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாது, ஆதிக்கம். ஆமா, அது நீக்கியிருக்காங்க. சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கே அந்த பேர் இருந்துச்சு, அந்த பேரை வந்து நீக்கியிருக்காங்க. எப்ப 2023 எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? 1967. இப்ப காலனிங்கிற பேரை மாத்திட்டீங்க. சரி, காலனி மாறிச்சா? RS பாரதி அவர்கள் கண்ட நாய் பேயெல்லாம் BA டிகிரி வாங்கியிருக்குன்னு சொன்னார். யாரை சொன்னார்? நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியலை சேர்ந்தவர்கள் பண்ணதற்கு வந்து திமுக திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களை நிப்பாட்டி வச்சு பேசுறாங்க, நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டார். அப்ப யாருடைய பேச்சில் சமூக நீதி இருக்குது? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடவே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்காக கொள்ளக்கூடிய கட்சி சொல்லுது, எங்க கூடியவே கழட்ட சொல்றாங்க. வருத்தம் தெரிவிச்சுட்டா உங்களுக்கு சரியா போச்சா? 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தா சரியா போச்சா? இறந்த கவியினுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கும்? இறந்த அஜித்குமாரோட உயிர் எப்படி திரும்ப கிடைக்கும்? நீங்க 23 வயது இளைஞருக்கு போயிட்டீங்க. நான் பள்ளிக்கூட மாணவருக்கே சொன்னேனே, கீழே வரைக்கும் புறையோடி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுதான முக்கியமான கேள்வி. அப்ப நான் திரும்ப சொல்றேன், 5 வருஷம் நீங்க பண்ணலன்னு நான் ஒன்னும் தப்பு சொல்ல, 60 வருஷமா பண்ணலன்னு கேட்கிறேன். இதுக்குன்னு ஏன் நீங்க ஒரு தனி சட்டம் கொண்டு வர மாட்டேன்றீங்க? இதுல என்ன இடையூறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. தனி சட்டம் கொண்டு வந்துருவோம், நாளை கழிச்சு நடக்காதுன்னு சொல்லுங்க. மரண தண்டனை இருக்குல்ல, அப்ப ஆன ஸ்பெஷல் மரண தண்டனையா? எப்படி ஊசி வச்சு குத்தி? இப்படி தண்டனை என்பது டெட்டரண்ட், ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயம், அவ்வளவுதான். அதனால தடுத்துட முடியாது. முதல்ல குற்றத்தை தடுக்கணும். குற்றத்தை தடுக்க என்ன பண்ணணும் சார்?